ஓம் சாந்தி 4/7/2018. இன்னைக்கு முரளியில என்ன பாபா சொல்லியிருக்கிறான்னு பார்ப்போம். பாபா சொல்றாரு, நீங்க இப்ப தூய்மையான ஜீவாத்மாவா ஆகவே வேணும். நீங்க தூய்மையான மனிதர்களா ஆகணும். ஏன்னா நீங்க சரீரத்துல இருக்கிறீங்க தானே. அப்ப நல்ல நல்ல ஜீவாத்மாக்களா ஆகணும், தூய்மையான ஜீவாத்மாக்களா ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த காலத்துல இந்த சமயத்துல யாருமே தூய்மையான ஜீவாத்மாக்களே இல்ல அப்படின்னு சொல்றாரு. யாரையுமே மகாத்மான்னு சொல்லவும் இயலாது. ஆனா அவங்கள மகாத்மான்னு சொல்லிக்கிறாங்க, நான் எங்களுக்கு தெரியுறதுக்கு. ஆனா பாபா சொல்றாரு யாரையுமே மகாத்மான்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாபா சொல்றாரு, நாங்க ஸ்ரீமத் படி நடக்கணும். இந்த பந்தயம் அதுல முதல் நம்பரை வாரவங்க அவங்களுக்கு தான் இந்த ராஜ்யத்துல பரிசு கிடைக்குது. யாரு முதல் நம்பரை வாராங்களோ அவங்களுக்கு தான் இந்த ராஜ்யத்துல பரிசு கிடைக்குது. அப்ப நாங்க இந்த பரிசு பெறணும்னா கட்டாயம் ஒரு போட்டிக்கு போறதால ஒரு பரிசு ஒண்ணு கிடைக்கணுங்கிறதுல தானே போவோம். பரிசு கிடைக்காம போட்டியில முதலாம் பிள்ளையா வராம வரணும் அந்த எண்ணம் இல்லாம அந்த போட்டியில பங்கு பெற்று என்ன பண்றது, தேவையிலே இல்லை. உண்மைக்குமே தான் ஒரு போட்டிக்கு நாங்க போனோம்னா அதுல எப்படியாவது முன்னுக்கு முதலாவது வரணுங்கிற அந்த எண்ணம் இருக்கணும். கம்ப்ளீட்லி 100% அது மேல நம்பிக்கையும் இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நான் அந்த போட்டியில கலந்துக்கிட்டேன்னு சொல்றேன் தானே, அந்த நேரம் நான் முதல்ல போட்டியில கலந்துக்கிற எங்க மகா போங்க போங்க போங்கன்னு கரைச்சி கொடுத்தா சரி போவோம் அப்படின்ட்டு அந்த பக்தியில இருக்கிற நேரம் இறைவன்ட்ட சொல்லி, இறைவா நான் போறேன், ஆனா நான் ஃபர்ஸ்டா வரணும். நான் எனக்கு தோல்வி இடையில வர வேண்டிய வந்துச்சுன்னா என்னை அனுப்ப வேணாம், நான் போகவே மாட்டேன். நான் உங்களை நம்பித்தான் போறேன். நான் அப்படித்தான் சொன்னேன். நான் பக்தியில இதே மாதிரி தான், இந்த குணம் தான் எனக்கு அங்கேயும் இருந்துச்சு. நான் உங்களை நம்பித்தான் போறேன், என்னைய நான் ஃபர்ஸ்டா வர்றதா இருந்தா என்னை அனுப்புங்க, இல்லாட்டி நீங்க அனுப்ப வேணாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு அப்படின்ட்டேன். ஆனா நான் போய் செலக்ட் ஆகுனேன். கடைசியில 1ஆவதாவே வந்துட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸும் எடுத்துட்டேன். ஏன்னா அந்த சங்கல்பம் நாங்க அது வேணும், இதுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இது, எப்படியாவது ஓடி ஃபர்ஸ்டாவது வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் எங்களுக்கு. அது மாதிரி பாபா சொல்றாரு, ஸ்ரீமத் படி போகணும். நினைவுல பாபாவோட நினைவுலயும் இருக்கணும். அப்படி முதல் நம்பர்ல வர்றவங்களுக்கு தான் அந்த பரிசு. அது என்ன பரிசு கிடைக்கும்? சாதாரணமா ராஜ்யம் தான் கிடைக்குது. சும்மா பிரஜையாவோ வேலைக்காரங்களோ வாடுறது அந்த இலக்கு வரக்கூடாது. எங்களுக்கு அந்த இலக்கு ராஜாவாகணும், ராஜ்யம் கிடைக்கணும், அந்த பரிசு தான் கிடைக்கணும். அதுதான் பெருமதியான பரிசு, அதைத்தான் எடுக்கணும். நான் எனக்கு உண்மைக்கும் அந்த நேரம் நான் ஒரு 2ஆவது 3ஆவது வர எனக்கு ஒரு துளியுமே இருக்கவே இல்லை. அந்த எண்ணமே எனக்கு ஆசையும் வரையும் அப்படி எண்ணத்துக்கு தான். என்ன போனா ஃபர்ஸ்டா வரணும், இல்லைன்னா போவாம இருக்கணும், அவ்வளவு என்ன, யார் அடிக்கிற போவலன்ட்டு. அந்த மாதிரி இப்பயும் கூட நீங்க போறீங்க, அந்த ராஜ்யத்தை எடுக்கிறீங்க, அந்த எண்ணத்திலேயே இருங்க, அதுக்கு முயற்சி பண்ணுங்க. வந்துட்டீங்க தானே, இப்ப வந்துட்டீங்க, பாபாவை பத்தி தெரிஞ்சாச்சு, இனி அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும். இங்க உள்ளதுகளை இப்ப பாத்துக்கிட்டு இதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்க கோட்டை விட்டுருவீங்க. இங்க எல்லாம் நிலை இல்லாததெல்லாம் புடிச்சுக்கிட்டு தடுமாறிட்டு இருக்க வேணாம். சரியா? நம்ம புத்தியில எந்த நேரமும் நாங்க முக்திக்கு போவோம், திரும்ப வருவோம், அந்த அந்த எண்ணங்கள் இருக்கணும். நம்ம புத்தியில முக்திக்கு போவோம், பிறகு திரும்ப வருவோம், அப்புறம் ஜீவன் முக்திக்கு வருவோம் அப்படிங்கறதெல்லாம் எண்ணங்கள் எந்த நேரமும் இருக்கணும். எந்த நேரம் எங்களோட எண்ணங்கள் இருக்கணும். நாங்க சொர்க்கத்துக்கு போகும் முதல்ல பாபா கூட்டிகிட்டு போவாரு, நம்ம முக்தி கொடுத்து கூட்டிகிட்டு போவாரு. அப்ப பாபா கிட்ட போனதுக்கு பிறகு ஜீவன் முக்தியில வருவோம். அதெல்லாம் ஞாபகம் இருக்கணும் எங்களுக்கு. அதுதான் பாபா சொல்றாரு, எந்த நேரம் அந்த போதையில இருக்கணும். இப்ப நாங்க ஐயோ நான் சொர்க்கத்துக்கு என்னப்பா இந்த கொஞ்ச நாள்ல நாங்க போறேன், இவ்வளவு ஜாலியா இருக்க போறேன், இவ்வளவு சந்தோஷம், இந்த மாதிரி வேலை வெட்டி டைம் இல்ல, கஷ்டம், அத இது எந்த இதுவுமே இருக்காது, அப்படி சந்தோஷமா இருப்போமே அப்படிங்கறத நினைச்சு பாருங்களேன். எப்படி இப்ப என்னன்னா, இப்ப நான் ஒரு வேலை செய்யறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப வேலை செய்யறேன், எனக்கு இந்த வேலை பிடிக்கவே இல்லை, எனக்கு கஷ்டம்னு வச்சுக்கோங்க. அப்ப அப்படி நிறைய பேத்துக்கு இருக்குதானே. அப்ப நான்
யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாரு, சரி நீங்க இந்த ஒரு வருஷம் எப்பயாவது பொறுமையா இருந்து இந்த வேலையை செய்யுங்க, அடுத்த வருஷம் உங்களுக்கு என் கம்பெனில உங்களுக்கு மேனேஜர் போஸ்ட் போட்டு கொடுத்து உங்களுக்கு உங்களுக்கு நான் சம்பளமும் கொடுத்து வாகனம் எல்லாம் கொடுத்து வீடு வாசல் எல்லாம் தாரேன், அதுக்காட்டிக்கு இந்த வருஷம் மட்டும் நீங்க இங்க பொறுத்துக்கிறீங்க அந்த கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லாருன்னா நான் எப்படி இருப்பேன், மனநிலை எப்படி இருக்கும்? அடேவா இந்த வருஷம் மட்டும் தானே இங்க கஷ்டம் அப்படின்னு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பொறுத்துக்கிருவேன் நானு. அடுத்த வருஷம் எனக்கு ஜாலியா அங்க போயிட்டு பெரிய வேலையில பங்களா காருன்னு இருப்பேன் தானே அப்படிங்கிற அந்த கற்பனையில சந்தோஷமா இருப்போம். அந்த மாதிரி தான் இப்ப இருக்கணும் நீங்க. இந்த கொஞ்சம் கஷ்டம் இந்த கொஞ்ச நாளைக்கு தானேப்பா, அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் தான் போயிருமே, சொர்க்கமே கிடைக்குது. அது 2500 வருஷத்துக்கு யாருமே அதுல இருந்து ஆபீஸுகளை மாதிரி விளக்கைய மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் வராது. கம்ப்ளீட்லி நாங்க அதே பதவியில நல்லா இருப்போம்னா ஐ மீன் சந்தோஷமாவே இருப்போம். சந்தோஷம்ங்கிற பதவிங்கிறது 2500 வருஷத்துக்கு இருக்குதே, துக்கமே இல்லாம. அதுதான் எங்களுக்கு வேணும். அப்ப அது கிடைக்கிறது நினைச்சு இப்ப இருக்கிறதுகளை மறந்துடுங்க, அது கணக்கெடுக்கவே வேணாம். ஓகே, ஏன்னா நிறைய பேத்துக்கு எல்லா வகையிலையும் மாயா வரும், எல்லா வகையிலையும் வரும். அந்த நேரம் எங்களுக்கு மனசு மாறுறதுக்கு மாதிரியும் வரும். ஆனா இறைவனை மட்டும் பிடிச்சிக்கிறணும், பாபாவை மட்டும் கையை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் அவரை நினைவச்சுக்கிட்டு இருக்கணும். எப்படி நினைவச்சுக்கிட்டு இருக்கணும்னா நான் எப்படி செய்வேன்னா, நான் ஸ்டார்ட்ல வந்து இப்ப பாபா சொல்றது 8 வருஷம் நினைக்கிறேன். நான் ஸ்டார்ட்ல வந்து ஐயோ பாபா 8 வருஷம் நினைக்க ஏழலையே பாபா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒண்ணுமே இந்த எண்ணம் இல்ல, எல்லாம் குழம்பி நினைச்சுக்கிட்டு இருந்த நம்மளுக்கு இந்த இதுக்கு பாபா குழந்தை ஆக இந்த யஜ்யத்துக்கு வர திடீர்னு வந்து அந்த குரங்க நினைக்க வேணாம்னு சொன்ன மாதிரி கதை. பாபாவை நினைச்சிட்டு இருக்கேன்னு பாபாவை நினைவு வராது, வேலையில அப்படியே வேலை நேரம் மறந்துடும். அப்புறம் வேலை முடிஞ்சேன்னு ஐயோ பாபா நீ நினைக்கலையே பாபா, நீ 8 அவர் நினைக்க சொன்னாரே, நான் எத்தனை அவர் நினைச்சேன் அப்படின்னு தடுமாறிக்கிட்டு இருப்பேன். அப்ப இப்ப நினைக்காம இருக்கிறாங்கிறது தான் எனக்கு சந்தேகம். நினைச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். எப்படி நினைக்கிறேன்னா மெனக்கிட்ட உட்கார்ந்தெல்லாம் நினைக்கிறதே இல்ல, எல்லாம் என்ன நடந்தாலும் அதுக்கு பாபாவை போட்டுக்கிடுவேன். பாபா பாருங்களேன், பாபா இப்படி நினைச்சு பாருங்களேன், இப்படி அது இது பாபா இப்ப இது செய்யணும் பாபா, அப்படி எல்லாத்துலயும் அவரை போட்டுக்கிட்டா அப்ப ஆட்டோமேட்டிக்கா நாங்க அவரை நினைச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். எங்களுக்கு எல்லா வேலையும் வந்துகிட்டே தான் இருக்கும், ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்கும். வர 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 நான் அவர்கிட்ட சொல்றேன். கவலையோ சந்தோஷமா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுவேன். கவலையோ பாருங்களேன் பாபா இப்படி ஆகிச்சு தானே அப்படின்னு சொல்றது. சரி சரி பாபா நீங்க இருக்கிறீங்க தானே அப்படி சொல்றது. அப்ப எல்லாத்துக்கும் அவரை போடுற நேரம் நிறைய நேரம் அவர் எண்ணத்திலே தான் இருக்கும். நானா உண்மைக்கும் நான் நினைக்கிறேன், நான் தூங்குற நேரம் மட்டும் தான் அவரை நினைக்கிறது இல்லையா இருக்கும். அதனாலதான் நான் பாபாக்கிட்டே கேக்குறது, இந்த 4 அவர் 5 அவர் தூங்கினா போதும்னு சொல்றாரு, அதுக்கு மேல தூக்கம் வராம இருக்கணும். 4 அவர் இல்லன்னா 5 அவர், அதுக்கு மேலனா ஒரு நாள் தூக்கம் வராம இருக்கணும். அப்ப ஓகே தானே, நான் 4 அவர் 5 அவர் தானே நினைக்காம இருந்தேன், அதுக்காட்டி நினைச்சுக்கிட்டு இருந்தேங்கிற அந்த ஒரு சந்தோஷமா இது இருக்கணுமே. ஆனா பிரம்ம பாபா மாமா எல்லாம் தூக்கத்திலே அவங்கள்தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க, பாபாவை தான். அப்படி நம்ம அந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும். பண்ணுவோம் எப்படியாவது பிராக்டிஸ் பண்ணுனா ஏனும் என்ன. சரி, அப்ப அந்த எண்ணங்கள்ல வரணும், புத்தியில இந்த நேரம் இறைவனை நினைக்கணும். அடுத்தது நாங்க தூய்மை ஆகணும். இங்க யாருமே தூய்மைங்கிறது யார்கிட்டையும் அந்த தன்மையே இல்ல. அடுத்தது பாபா சொல்றாரு 5000 வருஷத்துக்கு ஒருக்கா நம்மள வந்து பாபா எங்களை வந்து சந்திக்கிறாரு, இந்த ஆத்மாக்களை வந்து சந்திக்கிறாரு. சரியா, ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கும் அந்த பாபா அந்த ஆத்மாக்களை வந்து சந்திக்கிறாரு, நேரடியா சந்திக்கிறாரு. இந்த ஆத்மா சொல்லுமா இது என்னோட சரீரம் அப்படின்ட்டு. பாருங்க, இந்த ஆத்மாக்கு தெரியுது இது சரீரம், இது நான் அல்ல. அது எப்படி சொல்லுது, இது என்னோட சரீரம் அப்படின்னா இது நான் இல்ல அப்படிங்கிறது தான். அப்ப நான் சரீரம்ங்கிறது நான் இல்ல, இது என்னோட சரீரம் அப்படின்ட்டு ஆத்மா சொல்லுதான், சரீரம் இது என்னோட சரீரம், இது என்னோட ஆத்மான்னு சொல்லாதான். ஏன்னா
இதுக்கு தெரியுது நான் ஆத்மா, இது என்னோட சரீரம், இந்த சரீரம் நான் அல்ல அப்படிங்கறது தெரியுது. அதுதான் அந்த புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். எந்த நேரமுமே இது சரீரம் அப்பா, இந்த சரீரம் எடுத்திருக்கிறது இந்த நம்ம கர்மா, எங்களோட கர்மாக்களை முடிக்கணும், அடுத்தது எங்களோட கடமைகளை செய்யணும், அதுக்காகத்தான் இந்த சரீரம் எடுத்திருக்கு. இப்ப சொல்ல போனா இறைவனோட சேவைக்கு இந்த சரீரம் தான் சொல்லணும். இவ்வளவு நாள் நாங்க கர்மாவை முடிச்சுட்டு இப்ப நாங்க பாபா குழந்தை ஆகும் போத இதுலயே தானே இருந்தோம். இப்பயும் சேவைக்கு பயன்படுத்திக்கணும், நம்மளோட சரீரத்தை தூய்மையா வச்சுக்கணும். சேவைக்கு இறைவனோட பூஜைக்கு கொண்டு போற பொருள்களை எவ்வளவு தூய்மையா கொண்டு போவாங்க, கொண்டு போற அந்த சரீரம் அவங்களும் குளிச்சு கிழிச்சிட்டு அவ்வளவு அழகா அந்த பொருட்களையும் எவ்வளவு அழகா கவனமா மூடி மூச்சு படாம காத்து படாம அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இறைவனுக்கு சமர்ப்பிப்பாங்க. சரியா பூ பூ பிடிப்பிக்கிறனாலும் அந்த தேவாரம் படிச்சுக்கிட்டு விடிய காலையில பூ பறிப்பாங்க, அதை கவனமா பறிப்பாங்க. இப்ப நாங்க கூட சின்ன காலத்துல எனக்கு நான் ஞாபகம் இருக்கு, விழுந்த பூவெல்லாம் எடுக்கவே மாட்டேன், கீழே விழுந்த பூ. ஏன்னா இறைவனுக்கு படைக்கும் போது மூக்கு பக்கத்துல கூட அந்த பூவை கொண்டு வரதில்லை, ஏன்னா வாசம் பார்க்க கூடாது இறைவனுக்கு படைக்கிறது அப்படின்ட்டு. அந்த மாதிரி அப்ப அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கு படைக்கிறதே அப்படின்னா இந்த உடம்பு இறைவனுக்கு சேவை செய்யறதுக்காக இருக்கிற உடம்பு. இப்ப அப்ப இந்த உடம்பு எவ்வளவு தூரத்துக்கு நாங்க தூய்மையா வச்சுக்கணும். ஏன்னா அவர் சாப்பிடுறதா இல்லான்னு கூட தெரியாது, அப்பயும் கொண்டு போயிட்டு நாங்க அவருக்கு சமர்ப்பிக்கிறோம் துப்புரவா. இந்த உடம்பு அவருடைய சேவைகளை செய்யறதுக்காக இருக்கிற உடம்பு, எவ்வளவு துப்புரவா நாம வச்சுக்கணும் அவரோட வேலை செய்யறதுக்காக. அதுதான் அதெல்லாம் நம்ம யோசிச்சா நம்ம எப்படியும் செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம மனங்கள் நல்ல எண்ணங்கள் ஒரே நிலையில இருக்கணும் இருந்துச்சுன்னா உடம்பு தூய்மையா இருந்தா தான் முடியும். அதனாலதான் அந்த வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் சாப்பிட வேணாம்னு சொல்றது. ஏன்னா அது உடம்புக்கு தான் நல்லமே ஒழிய ஆத்மாவுக்கு நல்லது இல்ல. அப்ப இந்த ஆத்மா தான் தூய்மையானது, இந்த ஆத்மா தான் இறைவனோட குழந்தை, இந்த உடம்பு இல்லையே. அப்ப இந்த ஆத்மாவை தூய்மையா வச்சுக்கிறதா இருந்தா இந்த உடம்பு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த உடம்புல தான் இந்த ஆத்மா இருக்கு. இப்ப நீங்க ஒரு வீட்டுல நாத்தம் பிடிச்ச வீட்டுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருப்பீங்களா? நம்ம கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டோம். ஐயோ அதே குழப்பிக்கிட்டு இருக்கும், நம்மள கொமத்திக்கிட்டு இருக்கும், ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாம இருக்கும். அப்ப துப்புரவான தூய்மையான ஆசையா நல்ல வாசமா இருக்கிற இடத்துல இவ்வளவு ஆசையா சந்தோஷமா இருப்போம் நாங்க. அந்த மாதிரி தான் இந்த உடம்பு, இந்த ஆத்மா தூய்மையான ஆத்மா இருக்கிற உடம்பு நம்ம தூய்மையா வச்சுக்கிறணும். அதாவது இறைவனோட குழந்தை இருக்கிற இடம் கோயில் மாதிரி இருக்கணும். இந்த உடம்பு உண்மைக்குமே பாருங்களேன் இறைவனோட குழந்தை தானே. இப்ப அது இருக்கிற இடம் ஒரு கோயில் மாதிரி இருக்கணும் தூய்மையா. சரியா? ஏன்னா யாருமே தூய்மை இல்லைன்ட்டு வேற பாபா சொல்றாரு. மத்தவங்களெல்லாம் தூய்மை இல்லாதவங்க இந்த உலகத்துல உள்ள தூய்மையா மத்தவங்களையும் தூய்மை இழக்க வச்சிருவாங்க. அப்படித்தான் இப்ப எல்லாருமே நடக்குதுன்னா. அடுத்தது பாபா சொல்றாரு, பக்திக்கு பிறகு ஞானம் கொடுக்க வந்திருக்கிறேன் நானு. பக்தி எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப ஞானம் கொடுக்க வந்திருக்கிறேன் உங்களுக்கு. ஆனா நான் எல்லாரும் முன்னுக்கும் வரமாட்டேன் அப்படின்னு பாபா சொல்றாரு. எல்லாரும் முன்னுக்கும் வரமாட்டேன், எல்லாரும் முன்னுக்கும் நான் இதெல்லாம் சொல்ல போறது இல்ல அப்படின்னு சொல்றது. ஏன்னா எல்லாரும் என்னைய அறிஞ்சிக்கிற இல்ல, எல்லாருமே அறியலையே பாபா. அறியாதவங்க முன்னுக்கு போயிட்டு நாத்தான்னு சொல்லி எனர்ஜி வேஸ்ட் பண்ணவா? அவங்களுக்கு அறியவும் மாட்டாங்கன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு செய்யவா? சில ஆட்கள் அப்படித்தானே, அறியாததுகளுக்கும் இல்ல எப்படியாவது திருத்தணும்னு மொக்குத்தனமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது பில. ஏன்னா இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னா விட்டுறணும். புரியாதவங்களுக்கு போயிட்டு நீங்க உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட் தானே, அநியாயமா. அது பாபா சொல்றாரு, என்னையும் புரியல அதனால நான் எல்லாரும் முன்னுக்கும் எல்லா உலகத்துல உள்ள எல்லாரும் முன்னுக்கும் போக மாட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு புரியல தானே. அடுத்தது பாபா சொல்றாரு, சிலர் கேக்குறாங்களா பாஷையை பத்தி, ஏன் பாபா எல்லா பாஷையிலையும் சொல்ல மாட்டேங்கிறாருன்ட்டு. அவர் சொல்றாரு, நான் எப்படி எல்லா பாஷையிலையும் பேசுவேனா என்ன அப்படின்னு கேக்குறாரு. அவர் பேச மாட்டாரு. ஏன்னா அவர் சொல்றாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னா சொல்லி விளக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு முடியுமா? எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க. இப்ப சாதாரண பாபா கிட்ட 33 கோடி எல்லாரும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கா அந்த இப்ப ஓகே 33 கோடியா இருந்தாலும் எத்தனை பாஷை இருக்கு இப்ப இங்க
அனைத்து மொழிகள்லயும் ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு சொல்றதுன்னு கேக்குறாரு. தூசுத்தனமான வார்த்தைகள் எல்லாம் நம்ம நினைக்க கூட கூடாது இப்படியெல்லாம். ஏன்னா பாபாவுக்கு தெரியும் இவங்களுக்கு புரியாது. இது தாண்டி அவர் சொல்ற 5000 வருடத்துக்கு அந்த கல்பத்துல என்ன பாஷையில பேசினாரோ அதே பாஷைத்தான் இந்த கல்பத்திலயும் வரும். அந்த நேரத்துல நான் 1000 பாஷையில பேசியிருந்தேன்னா அதுவும் இப்ப எனக்கு வரும். நிறைய பாஷையில பேசியிருந்தேன்னா அந்த மாதிரி இப்பயும் பேசியிருப்பேன். ஆனா நாடகத்துல அப்படி இருக்கலையே, இருக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? 3 உலகம் இருக்கு. பாபா சொல்ற 3 உலகம் இருக்கு. மூலவதனம், சூஷ்மவதனம், ஸ்தூலவதனம். அந்த 3 உலகத்தை நாங்க தெரிஞ்சிருக்கிறோம். சரியா? மூலவதனம் இறைவனோட சிவபாபாவோட உலகம், அது சூட்சுமவதனம் பிரம்மா விஷ்ணு சங்கர் இருக்கிறது, ஸ்தூலவதனம் நாங்க உடம்போட இங்க இருக்கிறது. அப்ப இந்த 3 உலகமும் நாங்க தெரிஞ்சிருக்கிறோம். நிறைய விஷயம், நிறைய ரகசியங்கள் பாபா எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா நாங்க தான் அத மண்டைக்கு எடுக்கிறோம்ல, அதனாலதான் எங்களுக்கு மறக்குது. அத மைண்ட் நல்லா வச்சுக்கிட்டோம்னா இது மறக்காது. ஏன்னா அவர் சொல்றாரு தானே, நீங்க எங்க இருந்தீங்க, எப்படி இருந்தீங்க, எப்படி இப்ப இருக்க போறீங்க, எவ்வளவு காலத்துக்கு இருக்க போறீங்க, அவ்வளவு ரகசியம் சொன்னதுக்கு பிறகு நாங்க அத மைண்டுக்கு எடுக்காம வேற இந்த அழிஞ்சு போறது இதெல்லாம் அழிஞ்சு போயிருன்னு சொல்லி அதை நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா எவ்வளவு பெரிய ஒரு இது. அதுதான் பாபா சொல்றாரு, நீங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப தூய்மையா இருந்தீங்க, தேவி தேவதைகளா இருந்தீங்க. சரியா? அங்க இருந்துதான் இப்ப நீங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க. இப்ப எங்க யாருமே தேவி தேவதைகள் இல்ல, எல்லாருமே தூய்மை இழந்து போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப இல்ல. ஆனா அவங்க வந்தது இந்த சனாதன தேவி தேவதா தர்மம் அப்படிங்கறதுலதான் இந்த இந்து தர்மமே வந்துச்சு. இப்ப இந்து நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் தானே. அப்ப நாங்கெல்லாம் யாரு, எங்க இருந்து வந்தோம்? சத்தியகுத்துல இருந்து வந்தோம். சரியா? அது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குன்னு பாருங்க. தேவி தேவதா தர்மம், இந்துக்கள் அதுல இருந்து வந்திருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்ப நாங்க எவ்வளவு பெருமையா இருக்கணும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துல சேர்ந்தவங்க அப்படின்ட்டு சொல்றதுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆதி மொத என்ன பழைய அப்படிங்கிற மாதிரி அதுல இருந்து நாங்க வந்திருக்கிறோம். எங்களை யாருமே எதுவும் குறைச்சி சொல்லவே இல்லை. அதனால எங்களுக்கு எவ்வளவு ஒரு மதிப்பு இருக்கு தெரியுமா? பாபா எங்களை எவ்வளவு ஒரு மதிப்பா, நாம இந்த இதுல வந்திருக்கிறோம்னாலே ஒரு பெருமை தானே எங்களுக்கு. என்ன பாபா சொல்றாரு, நான் தான் உங்களெல்லாம் அப்படி அந்த தர்மத்துல கொண்டு போயிருந்தேன். இப்ப நீங்க இப்படி ஆகிட்டீங்க. ஆனா திரும்பவும் நான் உங்களை தேவி தேவதைகளை கொண்டு போறேன், கூட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் உங்களை எல்லாம் நினைவு வச்சு எல்லாரும் கும்பிட்டுக்கிட்டும் இருக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு எங்களோட பேரு இன்னும் நிலைச்சு இருக்குது. அப்ப நாங்க அதெல்லாம் ஞாபகப்படுத்தி நாங்க திரும்ப நல்லவங்களா மாறணும், தூய்மையானவங்களா மாறணும், சரீரத்தையும் தூய்மையா வச்சுக்கணும். ஏன்னா சாது சன்னியாசிகள் தூய்மையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களாம். சிலர் சாது சன்னியாசிகள் சிலர் தூய்மையாவும் இருக்கிறாங்களாம். அப்ப பாபா சொல்றாரு, யாருமே மகாத்மாக்கள்னா யாருமே இல்ல. ஆனா இந்த சன்னியாசிகள் இருக்கிறாங்க தூய்மையா இருக்கிறவங்க, அவங்கள மகாத்மாக்கள் சொல்லலாம். ஆனா பக்தி மார்க்கத்துல மகாத்மாக்கள் தான் சொல்லலாமே ஒழிய ஞான மார்க்கத்துல மகாத்மாக்கள் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? அப்ப நாங்க தூய்மையா இருக்கணும். நாங்க ஞான மார்க்கத்துல இருக்கிறோம், அடுத்தது தேவதைகளை போக போறோம். எவ்வளவு ஒரு சந்தோஷம். எங்க போக போறோம்? சொர்க்கத்துக்கு போக போறோம். 2500 வருஷத்துக்கு ராஜ்யமால போறோம். எவ்வளவு ஒரு குஷியில இருக்கணும். அதன்படி நாங்க வேகமா ஓடணும். வேகமா ஓடி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வரணுங்கிற எண்ணம் நம்ம மனசுல எந்த நேரம் இருக்கணும். ஏன்னா நீங்க உயர்ந்ததுல உயர்ந்தவங்களா தான் இருந்தீங்க. ஆனா ராவணன் உங்களை கீழ்த்தரமா கீழானவர்களா ஆக்கிட்டா அப்படின்னு பாபா சொல்றாரு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தை பாபா உருவாக்கிட்டு இருக்கிறாரு. ஆமா, அத தாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு தான் பாபா சொல்றாரு. சரியா? எந்த தவறுமே செய்ய வேணான்னு சொல்றாரு. சேவை கவனமா நல்லபடியா சேவை செய்யணும். ஆனா எந்த தப்பு தவறுகள் மட்டும் வந்துடாம பாத்துக்கிறங்க
அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பொய் பேசுறவங்க தானே இருக்கிறாங்க பாபா. பாபா சொல்றாரு நிறைய பொய் பேசுறவங்க இருக்கிறாங்க, ரொம்ப குறைவா உண்மை பேசுறவங்க, அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் உண்மை பேசுவாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. ஏன்னா மாயா அந்த மாதிரி எல்லாத்தையும் அடி கொடுக்குதான். இப்ப மாயா கிட்ட இருந்து ரொம்ப கவனமா இருக்கணும். மாயா வரும், நிறைய வழியில வரும் மாயா. ஆனா மாயா கிட்ட இருந்து ரொம்ப கவனமா இருக்கணும். எப்படின்னா எந்த நேரமும் நான் பாபாவோடயே இருக்கிறேன், பாபாவோடயே இருக்கிறேன், பாபாவுக்கு ஏதாவது மாயா வந்துச்சுனாலும் அந்த நிமிஷம் கூட நம்ம அந்த வந்த பிரச்சனைகளை யோசிக்க ஆரம்பிக்க வேணாம். பாபா ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, ஓகே நான் இப்ப என்ன கர்ம கணக்க முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமா புன்னகையோட பாபா கிட்ட சொல்லுங்களேன். அந்த வழியே தெரியாம போகும், அந்த வந்த இது அறவே தெரியாம போகும். அப்ப இந்த நேரமும் நீங்க என்னோட கர்ம கணக்க முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இது எனக்கு இல்ல, இந்த உடம்பு அழிஞ்சு போறது இந்த உடம்புக்கு வந்துகிட்டு இருக்கு, எனக்கு இல்ல, நான் ஆத்மா, ஆத்மாவுக்கு இதெல்லாம் இல்ல, ஆத்மா தூய்மையானது, அன்பானது, அமைதியானது, அதுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏன்னா ஒரு உடம்புக்கு அவங்க இந்த உடம்ப நான் நினைச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் படாது அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி சொல்லும் போதே பாபா மேல இன்னும் உங்களுக்கு நெருக்கம் தான் வருமே ஒழிய, அவர் மேல அன்பு தான் வருமே ஒழிய உங்களுக்கு இத பத்தின கவலைகள் வராது. அப்படி பாபாவை கையில புடிச்சுக்கிட்டு இந்த மாயா ரொம்ப இதாக்காது. கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடுனாலும் டக்குன்னு உங்களுக்கு பாபாவை நினைவு வந்தோடனே அந்த ஆட்டம் நின்றும். சரியா? சரி, பாபா சொல்றாரு தாரணைக்கான முக்கிய சாரம். தொலைநோக்கு பார்வையிடர்களாகி 3 லோகங்கள் மற்றும் 3 காலங்களையும் தெரிந்து புத்தியின் மூலம் பந்தயம் செய்ய வேண்டும். இந்த மோசமான உலகம், மோசமான சரீரத்திலிருந்து விடுபட வேண்டும். இந்த மோசமான சரீரத்திலிருந்து இந்த மோசமான உலகத்திலையும் இருந்து விடுபற்றணும். இதுல மாட்டிக்கிட்டு இருந்தோம்னா எல்லா பிரச்சனையும். அடுத்தது பொய் சொல்லும் பழக்கத்தை நீக்க வேண்டும். சீமத்தை மீது நடந்து சேவைக்கு குத்தகம் விளைவிக்க கூடாது. சீமத்துப்படி நடக்கணும், பொய் சொல்லக்கூடாது, நல்ல விதமா சேவை செய்யணும்னு பாபா சொல்றாரு. வரதானம். புகார்களின் கோப்புக்கள் அனைத்தை முடித்துவிட்டு சிறந்தவராக ஆகக்கூடிய கர்மயோகி ஆகுக. புகார்களின் கோப்புக்களை, ஃபைல்கள், கோப்புனா ஃபைல்கள், அனைத்தை முடித்துவிட்டு சிறந்தவராக ஆகக்கூடிய கர்மயோகி ஆகுக. எப்படி ஆத்மா மற்றும் சரீரம் இணைந்த நிலையில் இருந்தால் உயிருள்ள வாழ்க்கை உள்ளது, அதுபோல் கர்மம் மற்றும் யோகம் இணைந்திருக்க வேண்டும். 2-3 மணி நேரம் மட்டும் யோகம் செய்யக்கூடிய யோகியாக இல்லாமல் யோகி வாழ்க்கையை வாழ்பவராக ஆகிவிட வேண்டும். அத்தகையவரின் யோகம் இயல்பானதாக மற்றும் சகஜமாக இருக்கும். அவர்களின் யோகம் துண்டிக்கப்படாததாக இருக்கும். அதனால் கடின உழைப்பு தேவைப்படாது. அவர்கள் எந்த விதமான புகாரும் செய்வதற்கு தேவை இருக்காது. நினைவில் இருந்தால் அனைத்து காரியங்களும் தாமாகவே வெற்றி பெறும். சிறந்தவராக ஆகக்கூடியவர்களின் கோப்புக்களை, ஃபைல்கள் அனைத்தும் முடிந்து போகும். ஏனென்றால் யோகி வாழ்க்கை என்பது சர்வ பிராப்தியும் வாழ்க்கையாகும். எனக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, நான் ஸ்ரீலங்கன், அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓம் வணக்கம்ட்டு சொல்லி பழக்குங்க அந்த சிங்கள சகோதரங்களுக்கு. சிஸ்டர் ரொம்ப நன்றி, உங்களோட அட்வைஸ், கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். என்னன்னா உண்மைக்குமே நீங்க இன்னைக்கு தான் போட்டிருந்தீங்கன்னா, இல்ல நேத்து போட்டிருந்தீங்க. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, நான் இந்த ஒரு 1 வீக் 2 வீக்கா ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு, ஏன்னா நான் ஏற்கனவே பக்தியில இருக்கக்குள்ள அவங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இப்ப பாபா ஞானத்தை கொடுக்கணும், ஆனா பாபா ஞானத்தை ஒரேடி அவங்களுக்கு கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருக்கேன். எப்படின்னா ஓம் சாந்தின்ட்டே எல்லாத்துக்குமே இப்ப போன் பண்ணினாலோ இல்ல அவங்களுக்கு நான் சேவை செய்ய போறேன், இப்ப ஆரம்பிக்க போறேன் நெடுக. அந்த மாதிரி செய்யற நேரம் ஓம் சாந்தியில தான் ஆரம்பிக்க போறேன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ஓம் சாந்தினா என்னன்னு கட்டாயம் கேட்பாங்க. ஏன்னா எல்லாரும் சரியான க்ளோஸ், எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் தான் அந்த சிங்களவங்க. அவங்க கேட்பாங்க. கேட்கிற நேரம் எனக்கு அத ஆத்மா அதையெல்லாம் அழக சொல்லிக்க, அமைதியான ஆத்மா, அதுக்கு தான் அது. அப்ப நான் உங்களுக்கு ஓம் சாந்தின்னு சொல்லும் போதும் நீங்களும் உங்களை ஆத்மாங்கிறது உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறீங்க, அப்படியெல்லாம் அழக சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சிஸ்டர். உண்மைக்குமே நம்மளோட கடமை அதுதான். நான் எப்படியாவது அங்க உள்ள எல்லாருக்குமே சிங்களாக்கள், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க,
ஒரு இடத்துல இல்லாம எல்லா இடங்கள்லயும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த சேவையை கொடுக்கறதுக்கு ஃபுல்லா பிளான் பண்ணி இருக்கிறேன். ஒர்க் அவுட் ஆகும். என்ன எப்படியும் பாபா எனக்கு உதவி செய்யற பாபா இருக்கிற தைரியத்துல தான் நான் அந்த முடிவு எடுத்திருக்கிறேன் சிஸ்டர். உண்மைக்குமே நான் எல்லாருக்குமே பாபாவோட அறிமுகப்படுத்துவேங்கிற ஒரே ஸ்ட்ராங்கான நம்பிக்கையில இருக்கிறேன். பாபா எனக்கு ஆசீர்வதிப்பாரு. அடுத்தது பிரம்ம பாபாவும் அம்மாவும் எனக்கு உதவிக்கு இருக்கிறாங்கிற நம்பிக்கையும் இருக்கு. நன்றி சிஸ்டர், எனக்கு அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு. உண்மைக்குமே உங்களை மாதிரி தான் நானும் எல்லாருக்கும் செய்யணும். எல்லா பக்கத்துக்கும் ஏதாவது என்ன ஒரு சின்ன விஷயம் எடுத்தாலும் அதுவும் ஒரு சேவையா நான் செஞ்சிடணும் அப்படின்னு தான் நினைப்பேன். நீங்களும் அப்படித்தான் எனக்கு தெரியும். ஏன்னா இல்லன்னா அந்த மாதிரி எண்ணங்களும் வராது. ஓகே சிஸ்டர், ரொம்ப நன்றி. ஓகே, இன்னைக்கு ஸ்லோகம், ஒவ்வொரு நேரமும் செய்விப்பவராகிய தந்தையின் நினைவு இருக்குமானால் நிரந்தர யோகி ஆகிவிடுவீர்கள். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு பாபா தான் எங்களை நான் செய்யறேன். இப்போ நான் பேசுனேன் பாருங்களேன், அதுக்கு பதில தான் எனக்கு வந்திருக்கு. இப்ப நான் என்ன பேசுனேன், நான் செய்வேன்னு நினைச்சேன். நான் அதை மறந்துட்டு எனக்கு உடனே பதில் சொல்லிடுவாரு. ஸ்லோகத்தை வாசிச்சிருக்கவே இல்லை நான் பாருங்க. அதுக்கு நான் சொன்னேன், பாபா எனக்கு எப்படி பதில் கொடுக்குறேன் பாருங்க. நான் செய்வேன், எப்படியாவது நான் செய்வேன், அதெல்லாம் இல்ல. செய்விப்பவர் யாரு? இறைவர் பாபா. எனக்கு என்ன இயலும், நான் என்ன செய்ய போறேன்? செய்விப்பவர் இறைவன். அவர் இருக்கிற நேரம், அவரோட எண்ணம் இருக்கும் போது என்ன நான் இந்த நிரந்தர யோகி ஆகிடுவோம். அவரோட எண்ணத்துல மட்டும் இருங்க. செய்பவரும் செய்விப்பவரும் எல்லாமே அவர் தான். நம்ம இதுல என்ன செய்யறதுக்கு இருக்கு? அவர் நாங்க ஒரு கருவி தான், அவ்வளவுதான். எங்களை வச்சு அவர் செய்யறாரு. அதுக்கும் நாங்க ரொம்ப பாக்கியம் பண்ணி இருக்கிறோம். எங்களை பாபா தேர்ந்தெடுத்து எங்களையும் ஒரு கருவியா பயன்படுத்துறாருங்கிறது நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. நான் சந்தோஷமா இருக்குது. அந்த அளவுக்காவது நாங்க குவாலிஃபைட் ஆகி இருக்கிறோமே, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் நினைக்கும் போதுதான் இவ்வளவோ பேர் இருக்கக்குள்ள எங்களை தேர்ந்தெடுக்கிறாரே பாபா. அப்ப நாங்க இவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள். நாங்க எப்படி அதிர்ஷ்டம் இல்லாதவங்கன்னு சொல்றது? எந்த நேரமும் நினைங்க, குழந்தைகளா நீங்க எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள் தான். பாபாவோட குழந்தைங்க அவ்வளவுதான். என் பிரதர் சிஸ்டர் அவ்வளவு பேரும் அதிர்ஷ்டசாலிகள் தான். என்னைக்குமே நினைங்க, பாபா எங்களை தேர்ந்தெடுத்துக்கிற நீங்க இந்த 33 கோடிக்குள்ள வர்றீங்களே, சொர்க்கத்துல இருக்க போறீங்களே, அதுக்கு நீங்க எவ்வளவு சந்தோஷப்படணும் தெரியுமா? நீங்க வந்துட்டீங்களே அதுக்குள்ள. எவ்வளவு பாபா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னா நீங்க எவ்வளவு ஒரு அதிர்ஷ்டசாலின்னு யோசிச்சு பாருங்க. எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள் தான். யாருமே குறைவா அவங்கள ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன், யாருமே தன்னை தாழ்த்தி நினைக்க வேணா. நீங்க இந்த மிக உயர்ந்ததிலும் உயர்ந்த இறைவனோட குழந்தைங்க, தாழ்த்தி நினைக்க வேணாம். அவங்கள உயர்த்தி நினைங்க. இறைவனோட குழந்தை உங்களை தாழ்த்தி நினைச்சா அவரை நீங்க தாழ்த்துற மாதிரி இருக்கும். அவரை நீங்க குறைவ மதிப்பிடுற மாதிரி இருக்கும். சரி, இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கும். அவமானப்படுத்தக்கூடாது இறைவனோட குழந்தை இறைவனோட குணங்களோடையும் இருக்கணும், அந்த மதிப்புலயும் இருக்கணும். அதனால நம்மள நாங்க உயர்த்தி வச்சுக்கணும், நினைக்கணும். ஏன்னா பாபாவே எங்களை அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வச்சிருக்கும் போது நாங்க எங்களை தாழ்த்திக்கிருவானே. ஓகே, ஓம் சாந்தி. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் இறைவன் உங்க எல்லாருக்குமே பாபா உங்க பக்கத்துல இருந்து எல்லாம் பாத்துக்கிருவாரு. எந்த கவலையும் படவேனா. பாபாவை மட்டும் நம்பி பாபாவோட கைய பிடிச்சுக்கிட்டே இருங்க. மத்த எந்த பிரச்சனைகளையும் மண்டைக்கு எடுக்கவே வேணாம். அந்த நேரம் இப்ப யாராவது உங்களை ஏசுனாலும் உங்க பாட்டு நீங்க பாபாவை நினைச்சுக்கிட்டே இருங்க. அதை ஏசிட்டு போட்டு பேசாம இருங்க. சரியா? அதுக்கு பிறகு உங்களோட மனசுக்கு கவலை இல்லாம ஏசுறவங்களோட புத்தி ஏசுறது தானேப்பா. நீங்க அப்படி இல்ல தானே. நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க. யாரு தண்டனை தப்பு செய்யறாங்களோ அவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும் மொழிய, தப்பு செய்யாதவங்க தண்டனை நினைக்க கூடாது. நீங்க யாரு ஏசுறாங்கன்னு நீங்க கவலைப்பட்டீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க தண்டனை அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம். அவங்க ஜாலியா ஏசிட்டு பேசாம இருப்பாங்க. ஆனா நீங்க வருந்திக்கிட்டு இருப்பீங்க. அது கூடாது, அது பீல. சரியா? அதனால அவங்க தான் தண்டனை நினைக்கணும். நீங்க நல்லவங்களா வேங்க. அதான் பாபா சொன்னார் நேத்து, நீங்க அவங்க கல்லு வீசினாலும் நீங்க கல்லு வீசணும், அவங்க ஏசுனாலும் நீங்க ஏசக்கூடாது, நீங்க அமைதியா இருக்கணும். ஓகே, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.